எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எரிபொருட்களை விநியோகிப்பதில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் நிரப்ப பாரிய வாகனங்கள் வரிசையாக காணக்கூடியதாக உள்ளது. நாட்டின் பல பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் காணப்படுவதாக தெரிய வந்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் கொள்வனவு கட்டளை செய்யும் நடவடிக்கையிலிருந்து விலகுவதாக எரிபொருள் விநியோகஸ்தர் சங்கம் அறிவித்ததைத் தொடர்ந்து எரிபொருளுக்கான வரிசை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நாளை முதல் எரிபொருளுக்கு வழங்கப்படும் 3% கழிவினை ரத்து செய்ய தீர்மானம் எடுத்துள்ளது. இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து எரிபொருள் கொள்வனவு கட்டளை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட மாட்டாது என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளது. நாளை முதல் நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு எரிபொருள் 3% கழிவினை ரத்து செய்ய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. லாரி மீது துப்பாக்கிச் சூடு, சினிமா பாணியில் அதிரடி காட்டிய போலீசார். வத்திலையிலிருந்து லாரி ஒன்றை திருடிச் சென்ற நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வத்திலையிலிருந்து லாரி ஒன்றை திருடி தப்பிச்சு சென்ற போது கடுவரை நகரத்தை கடந்து சென்று கொண்டிருந்த போது போலீசார் அந்த லாரி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி அந்த நபரை கைது செய்துள்ளனர். வத்திலை பகுதியில் உள்ள பெல்பவர் அங்காடி ஒன்றுக்கு காய்கறிகளை ஏற்றி வந்த குளிரூட்டப்பட்ட லொரி ஒன்று இவ்வாறு திருடப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அந்த லொரியின் சாரதி தேநீர் அருந்துவதற்காக பெல்பொருள் அங்காடிக்கு அருகில் உள்ள ஒரு இரவு உணவகத்தில் முன்பு தனது வாகனத்தை நிறுத்தி இருந்தபோது சந்தேக நபர் அந்த லொரியினை திருடியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வீதி தடைகளை அமைத்து லொரிகளை நிறுத்த முயற்சித்த போதிலும் சந்தேக நபர் லொரியினை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்றுள்ளார். அதன்படி போலீசார் லொரி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் லொரியிலிருந்து இறங்கி தப்பிக்க முயன்ற போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்கூடு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் கல்லணி பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கடுவேல நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியினை கௌசல்யா நரேன் என்ற பெண்ணுக்கு விட்டுக் கொடுப்பதாக அர்த்தப்படும் வகையில் ஃபேஸ்புக் பதிவொன்றை இட்டுள்ளார். கடந்த தேர்தலில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அர்ச்சுனா தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். அவர் பதவி விலகுவதாக இருந்தால் அவரது அணியில் போட்டியிட்டு 2வது அதிக வாக்களை பெற்ற கௌசல்யாவுக்கு அந்த பதவி செல்லும். எவ்வாறாயினும் அர்ச்சுனாவும் அந்த பதிவில் மறைமுகமாக தாம் பதவி விலகப் போவதாக குறிப்பிட்டுள்ளாரே ஒழிய நேரடியாக எதனையும் விளக்கவில்லை. Allah